குருவே சரணம். நிறைய அன்பர்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கேன். அதாவது ராகவேந்திரர் நான் ரொம்ப வருஷமாக வணங்கிட்டு வரேன், எனக்கு எந்த நல்லதும் நடக்கலை அப்படின்னு நிறையா பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்கிறத நான் நிறையா கேட்டிருக்கேன். இதில் ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப ஆழ்ந்து யோசிக்கணும். உதாரணமாக ஒரு காரியம் நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம குருராஜர்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுட்டு அந்த செய்த பிரார்த்தனைக்காக நம்ம எதிர்பார்த்துட்ருப்போம். அதுக்குள்ளே கொஞ்ச நாள் கடந்தும் போயிடும். அந்த நாட்கள் கடந்து போன சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நாளில் ஒரு முறையாவது நம்ம ஆள் மனசு சொல்லும், நம்ம இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணியிருக்கோம், இன்னும் எதுவும் நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நம்ம யோசிப்போம். நம்ம ஆள் மனசு அதை யோசிக்க தூண்டும். அதாவது நம்ம அந்த மாதிரி அந்த நடக்கலையே அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு விஷயங்கள் தான், அந்த எண்ண ஓட்டம், அதனுடைய அலைகள் தான் பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்தில் போய் நம்மளுடைய அந்த காரியங்களை தாமதமாக்குது. அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா படித்த ஒரு விஷயம். ஆக்சுவலி அந்த ஒரு த சீக்ரெட் அப்படிங்கிற அந்த ஒரு புக்கு, அதில் ஒரு படித்த விஷயம் உங்கள்கிட்ட நான் இப்போது சொல்லிகிட்ருக்கேன். அது கூட பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிறையா விஷயங்களை தான் நம்ம சாமிக்கிட்ட நம்ம கடவுள்கிட்ட நம்ம வேண்டுவோம், நம்மளுடைய கோரிக்கைகளை வைப்போம். அது சில நேரங்களில் தாமதமாகிறதுக்கு காரணம் நம்மளுடைய எண்ண அலைகள் பிரபஞ்சத்தில் கலந்து அதனுடைய வேலைகளை செய்து அப்படிங்கிறது தான் இதுக்கு ஒரே ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம நினச்ச காரியம் அன்றைக்கி நடக்கலை அப்படிங்கிறம்போது நம்ம அதை நடக்கலையே அப்படின்னு நினைக்கிறத விட அதை எப்படி மாற்றி யோசிக்கணும் அப்படின்னா, இன்று இல்லைன்னா நாளை அப்படிங்கிற மாதிரியான அதுலேயுமே நாட்கள் தள்ளி போனாலும் கடந்து போனாலும் அதை நம்ம ஒரு பாசிட்டிவான ஒரு திங்கிங்கில் நம்ம அது போகும்போது அதையும் நம்மளுக்கு அந்த பிரபஞ்சம் அதனுடைய எண்ண அலைகளை கொண்டு போய் அந்த விஷயத்துக்கு சேர்க்கும், அதுக்கு வலிமை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கொஞ்சம் நம்ம டீட்டெயில்டாக அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். அதாவது நம்ம மனிதர்களின் வாழ்க்கையில் நடக்கும் மாறுபாடுகளுக்கு அவர்களின் எண்ணங்களே ஒரு முக்கிய காரணமாக உள்ளது என்பதை அவர்கள் வாழும் சூழல் அவர்களின் எண்ண ஓட்டங்களை மாற்றி விடுகின்றது. அதாவது உங்கள் மனதில் தோன்றும் எண்ணங்களின் பலன் உங்களை மட்டும் சார்ந்தது அல்ல, அந்த எண்ணங்களின் செயல் வடிவம் ஆகும்போது உங்களை சுற்றியுள்ள நபர்களும் அதில் பயன்பெறுகிறார்கள். அது நன்மை மற்றும் தீமை எதுவாக இருந்தாலும் சரி. ஆகவே எண்ணங்களை பிறர் நலன் சார்ந்தே இருக்கும் பட்சத்தில் இறைவன் அருளும் குருவின் ஆசியும் நிச்சயம் கிடைக்கும். இந்த எண்ணங்களை நாம் எவ்வாறு கையாளுகிறோம் என்பதிலேயே வாழ்வின் சூட்சமம் அடங்கியிருக்கு. வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவாங்க, நான் கேட்டிருக்கேன், நீங்களும் கேட்டுக்கலாம். அதாவது ஒரு காட்டுப்பகுதியில் ஒரு நபர் போயிட்டுருக்காரு. அவருக்கு ரொம்ப களைப்பாயிடுது. அப்போது ஒரு மரத்தின் அடியில் நின்றுட்டு இளைப்பாறுவதற்காக நின்றுட்டு ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கோம், கொஞ்சம் உடம்பெல்லாம் களைப்பாக இருக்கு, ஒரு கட்டில் இருந்தால் பரவாயில்லையேன்னு யோசிக்கும்போது ஒரு கட்டில் வரும். ஒரு தலகாணி இருந்தால் பரவாயில்லைன்னு நினைக்கும்போது அந்த கட்டில் மேலே தலகாணி வரும். இப்போது தலகாணியும் கட்டிலும் வந்துடுச்சு. கொஞ்சம் சாப்பிடுவதற்கு சாப்பாடு இருந்தால் பரவாயில்லையேன்னுங்கிறம்போது நல்லா ஒரு வாய்க்கு ருசியாக சாப்பிட்ற மாதிரியான சாப்பாடு வரும். எல்லாம் சாப்பிட்டு முடித்தோடனே நாம் நினச்சதெல்லாம் வந்துருச்சு, ஒருவேளை நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது புலி நம்மளை அடிச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற அந்த எண்ணத்தை நினச்சிட்டே அவர் தூங்கிட்டுருப்பார். அதே மாதிரி அவர் தூங்கிட்டு இருக்கும்போது அவர் அந்த புலி அடித்து சாப்பிட்டு போயிடும். இது நாம் ஒரு வேடிக்கையாக சொல்கிற ஒரு கதையாக இருந்தாலும் இதில் இருக்கிற ஒரு மைய கருத்தை நாம் உள்வாங்கணும். நம்மளுடைய எண்ணங்களுக்கு எந்த அளவுக்கு வலிமை இருக்குது அப்படிங்கிறத உணர்த்துவதற்கு புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு கதை தான் இது. ஒரு மனிதனின் எண்ணங்களின் மொத்த வடிவம்தான் அவனது குணம். அதாவது ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்வது அவசியம்.
ஒரு மனிதன் எதை விரும்புகிறார், எதை குறித்து பிரார்த்திக்கிறார், இதை அவர் அடைவதில்லை. இத்தனை நாட்கள் எந்தவித குணங்களால் தன்னை வளர்த்து வந்தாரோ அதன் பலனைத்தான் அடைகின்றார் அப்படின்னு சொல்லுது. அதாவது ஆசைகளும் பிரார்த்தனைகளும் நம் அன்றாட வாழ்வில் நாம் நல்ல எண்ணங்களுடனும் செயல்களுடனும் ஒன்றி இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த பிரார்த்தனைகளுக்கு வலிமை சேர்ந்து இந்த பிரபஞ்சம் அதை நிறைவேற்றும். அதற்கு மாறாக வெறுமனே ஆசைகளும் பிரார்த்தனைகளும் வேலை செய்வதில்லை. அதாவது கெட்ட எண்ணமும், எதிலும் துன்பத்தையே எதிர்பார்ப்பதும், சந்தேகமும், பொறாமையுள்ள குணமும், இது போன்ற எண்ணங்களில் வாழ்க்கை நடத்துவதும் நமக்கு நாமே ஒரு சிறையை அமைத்து கொண்டு கஷ்டப்படுவதற்கு ஒப்பாகும். ஆகவே இந்த மனித வாழ்க்கை எனும் பெருங்கடலில் குருவின் அருள் மிகுந்த பார்வையால் கரையை கடக்கலாம். அதற்கு நல்ல எண்ணங்களின் மூலம் உங்களின் கப்பலை செலுத்துங்கள். தினந்தோறும் உங்கள் ஆன்மாவுக்கு நன்றி கூறுங்கள். இன்று போல் என்றும் நல்ல எண்ணங்களோடும் நல்ல சிந்தனைகளோடும் ஒரு அமைதியான நிர்மலமான சாந்தியாக என்னுடன் என்றும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுங்கள். நம்மை உருவாக்கும் தெய்வீகம் நம்முள்தான் இருக்கின்றது. அது நாமேதான். தன் எண்ணங்களாலேயே தான் அலைக்கழிக்கப்படுகிறான் என்பதை மறந்துவிடுகிறோம். அதாவது கீழான எண்ணங்களில் வாழும்போது தன்னை ஒரு சிறையில் அடைத்து கொள்வதும், உயர்வான எண்ணங்களில் வாழும்போது தன்னை ஒரு சுதந்திர தேவதைகளாக்கிக் கொள்வதும் நம் எண்ணங்களில்தான் நடக்கின்றது. இவை அனைத்தும் சரியான வகையில் நடக்கும்போது குருவின் பார்வை நம் மீது நிச்சயம் விழும். நமது பிரார்த்தனைகளும் நிச்சயம் நிறைவேறும். இதை முயன்று பாருங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். ஜெய் ஸ்ரீ ராகவேந்திராய.